ஹாய் காய்ஸ், நாங்க இப்போ எங்க இருக்கோம்னா ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க. நாங்க 4 பேர் இருக்கோம். அங்க போறோம்னா எங்க போறோம்? மேகமலை போறோம். இப்போ எங்க போயிட்டே இருக்கு. ஏய் நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சிரிங்க. நான் சிரிக்க போறேன். யப்பா. இப்போ எங்க ப்ரோ போயிட்டே இருக்கோம்? இப்போ வந்து ஆண்டிப்பட்டி கணவாய். சூப்பர் ப்ரோ. நாங்க இன்னொரு 2 ஹவர்ஸ்ல ரீச் பண்ணிடுவோம். அப்புறம் ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் சொல்றோம். வெரி குட். கலக்குங்க சார், கலக்குங்க. பைடா. ரெண்டு பேரும் இங்கே இருக்கும். உயிர் தேவையில்ல போல. ஒரு வாட்டர் சாப்பிடாருங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. गाइस, இப்போ வந்து நாங்க ஆண்டிப்பட்டி ரீச் பண்ணிருக்கோம். பேசிட்டு இருக்காரு. முதல்ல நாராயணா பார்த்தானா ஒரே ஐட்டம் சாங்கா தான் போடுறாரு. வேற சாங்கே அவருக்கு தெரியல. பாருங்க மூவ்மெண்ட்ட பாருங்க. ஐயே பின்றாடா பின்றா. பக்கத்துல ராஜேஷ் இருக்காரு. இவர்தான் நம்மளோட டிரைவர். நீதான்டா டிரைவர். உன்னைதான்டா வெச்சு ஓட்டணும். இப்போ வந்து டிரைவர் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆமா, எம்மனுக்கு மொதல் ஓட்டிட்டு இருக்காரு. உசுர பண்ணி வச்சு முன்னாடி உட்காந்துருக்கேன். பின்னாடி நாங்க ஜம்முன்னு உட்காந்து பாருங்க கார்னர் வரை எவ்வளவு ஸ்பீடா போறாரு பாருங்க. இதுலயே ஒரு போறாரு. இந்த கில்லி படம் அதனாலதான் விளையாடுறோம். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. பின்னாடி உதரம் தெரியுமா? இப்படி ஆட்டினா அப்படியே அங்க இது பண்றே. மூக்குல வருது பாத்தியா? அந்த பய புண்டா இருக்குல்ல, போடா சின்ன ராஜேஷ் பாவம் பயந்துட்டு பாரு. யாராலையும் பிடிக்க முடியாது இப்ப. கிராஸ் பண்றாங்க, பாட்டில கிராஸ் பண்றாங்க. ஆமா, இந்த சன்ஸ் போட்டாலே என்னன்னே தெரியல, எல்லாம் பை பண்ணிடுறாங்க. நைட் டேஸ்ல பாத்தீங்கன்னா வெதர் வந்து ஃபுல்லா டோட்டலா சேஞ்ச் ஆகுது. மலைகளெல்லாம் கசகசன்னு இருக்கு. கோபி மீண்டும் சிறப்புக்கு வந்து விட்டோம். கோபி இப்போ காத்து எப்படி வீசுது? கோபி காற்று வந்து அப்படி வீசுகிறது திரு ரமேஷ். வேற எப்படி வீசுது? வேற வந்து அப்படி வீசுகிறது ரமேஷ் அவர்களே. நன்றி 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 நன்றி. நிறைய சனமா இருக்கு. அது யானை சனையா இல்ல மாட்டு சனையா சில கன்ஃபியூஷன். ஒரே ஹேர் பின் பெண்டா இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, இன்னைக்கு நாங்க யானையை பார்ப்போமான்ற வாய்ப்பு எங்களுக்கு தெரியல. நிறைய சாணம் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் மாதிரி இருக்கு. எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நீங்களே ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமா, செம்மட்டம். பாருங்க, நம்மள மாதிரி நிறைய ஃபேமிலியா ட்ரிப் வந்திருக்காங்க எல்லாரும். நம்மளுக்கு பின்னாடி எஸ்கார் வெஹிக்கிள் போகுது. லைக் நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. இல்ல அன்வான்டா வெளியே போய் இப்படியே போவாங்க. சூப்பர் கைஸ். உள்ள போயிட்டு வெளில வராம அப்படியே வந்து பின்னாடி போடுங்க. அச்சி பாருங்க. திமிழ்ல வளர்ந்த பிராண்ட் ரைட். நானே படம் பிடிப்பேன். இதான்டா இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக். 3 வந்துருச்சு.
ஆன் பண்ணிட்டாங்க. கருப்பு சட்டை முன்னாடியே துடிக்கிறாரு அவர் திருப்பி வந்து நீங்க 1 2 3 சொல்லிக்கோங்க உங்களுக்குள்ளே. ஹை கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மாட்டு சாணம் கிடச்சிருக்கு. ஐ திங்க் ஒரு 3 hours. நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. 3 hours பிஃபோரா இது இருந்திருக்கும் போல. இங்க நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான வியூ பாயிண்ட்ல எத்தனை வருஷமா சாணி எறியுது? 7 தலைமுறையா எங்க குல தொழிலே அதுதான். எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் செவத்துல போய் பள்ளி மாதிரி பளிச்சுன்னு ஓட்டிக்க வந்திருக்கோம். ஓ பீச்சுக்கு போறேன் அதெல்லாம் இல்லடா.